இன்னைக்கு நம்ம வீடியோவில் திரிஷா அக்காவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். என் பேர் சபரி. நான் 1998 பிறக்கிறேன். நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே ஜோடின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் அவர்களும் சிம்ரன் நடித்த படத்தில் சிம்ரனுக்கு துணை கதாபாத்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கோட சைடு ஆர்டிஸ்ட்டாக யார் வந்திருக்கிறாங்க? திரிஷா அக்கா வந்திருக்கிறாங்க. ஸோ நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே திரிஷா அக்கா சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாங்க 1996லேயே. இப்போ 2026 பிறக்க போடுது. கிட்டத்தட்ட சராசரியாக 29 வருஷம் இல்லை 96, இப்போ 2026 30 வருஷமாக சினிமாவில் திரிஷா அக்கா இருக்கிறாங்க. திரிஷா அக்கா உள்ளாடி வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு 16 வயசு இருந்துச்சு அப்படின்னா கூட, ஒரு 17 வயசு இருந்துச்சுன்னா கூட, இப்போ அவங்களுக்கு ஒரு 30 வயசு எத்தனை ஒரு 46, 47 வயசு ஆகுது திரிஷா அக்காவுக்கு. இவங்கள பற்றி ஒரு அவதூறு கருத்து அப்படிங்கிறது போன வருஷம் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது பாலிடிக்ஸாக பார்க்க வேணாம். இது ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். ஓகேங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் எந்த ஒரு வீடியோவை தொலை பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வீடியோ நான் அதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருப்பேன். அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காணொளி. இந்த காணொளியில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சேலம் மாவட்டத்துடைய அதிமுக கட்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு வெங்கடாஜலம் அவர்களுக்கும், அவருடைய மாவட்ட கண்ட்ரோலுக்கு உள்ளடி வரக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு, ஒரு சின்ன ஸ்க்ராட்சு, ஒரு சின்ன சண்டை, மன வருத்தம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, மாவட்டம் ரெஃபர் பண்ணுறாரு தலைமை என்ன பண்ணுறாங்க, ஒன்றிய செயலாளரை பதவியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் கட்சி பதவியிலேருந்து சேர்த்து நீக்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன ஆகுது, ஒன்றிய செயலாளருக்கு கோபம் வருது. முன்னாள் ஒன்றிய செயலாளருக்கு ஏவி ராஜுக்கு மாவட்டம் வெங்கடாஜலம் சொல்லி தான் நம்மளை கட்சி விட்டு தூக்கி விட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு. ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி பத்திரிகை ஊடகங்களையும் செய்தி ஊடகங்களையும் அழைக்கிறாரு. அவர் அழைக்கும் பொழுது எல்லாம் என்ன நினச்சாங்க, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் அமைச்சரை பதவி விட்டு தூக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் வேற ஒருத்தர் பதவி எடுத்துக்கோங்க அமைச்சரா அதே பதவிக்கு. இப்போ வேளாண்மை துறையில் ஒருத்தர் பதவியை பிடிங்கிட்டு வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சரும் என்ன பண்ணுவார், அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்குவார். புது அமைச்சருக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லுவார். ரொம்ப டீசெண்டான முறையில் தான் பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த அம்மா கட்சிக்குள்ளாடி. ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த அம்மா ஏதாவது தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. அந்த அம்மா மேலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அந்த அம்மா ரொம்ப ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு நபர். ஜெயலலிதா அம்மா மாதிரி யாருமே வர முடியாது. ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு நபர். நான் ஒரு பொதுவான ஆள் தான். அந்த அம்மாவுடைய திறமை எனக்கு பிடிக்கும். ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க அந்த அம்மா. எது பண்ணாலும் ஆமாம் நான் பண்ணேன், அதுக்கு என்ன அப்பன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அயன் உமன். ஓகேங்களா? இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா. அவங்க இருந்த வரைக்கும் கட்சி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த அம்மா இறந்த வாட்டி இப்போ இவரை பதவி விட்டு தூக்கிட்டாங்களா, அந்த அம்மா 2016லேயே இறந்துட்டாங்க. இப்போ 2025 இந்த இன்சிடென்ட் நடக்குது. இப்படி நடந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லாரையும் ஏவி ராஜு கூப்பிட்றாரு, முன்னாள் ஒன்றிய செயலாளர். எல்லாரும் என்ன நினச்சாங்க, இவர் ஏதோ ஒரு நியாயம் சொல்லுவார், மாவட்டம் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, என் மேலே தப்பு இல்லை, மாவட்டத்து மேலே தான் தப்பு, மாவட்டம் பண்ணது தப்பு, கட்சியில் வந்து என்னை நீக்கினது தப்புன்னு சொல்லி சொல்லுவாருன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்த கதையே வேறு, அங்கே நடந்த நிகழ்வே வேறு, அங்கே நடந்த சீனே வேறு. என்ன சொல்லிக்கிறாரு, எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருந்தார். அவர் வந்து கூவத்தூரில் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவருக்கு ஏற்பட்டுச்சு. கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும், அனைத்து ஏடிஎம்கே எம்எல்ஏக்களையும் சசிகலா அவர்கள் வந்து கூவத்தூரில் வச்சுருந்தாங்க. அப்படி கூவத்தூரில் வச்சுருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணார், எல்லாருக்குமே கணக்கு வழக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. நானும் அப்போ கூட போயிருந்தேன் உள்ளே அவங்க போகும்போது. அப்புறமேட்டு எனக்கு காசு கொஞ்சம் கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டாங்க. மித்தபடியே நாங்கள் எதுவுமே இருக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, கூவத்தூர் ரெசார்ட்டில் இருக்கும் பொழுது அனைவருக்குமே அனைத்து தேவைகளுமே நிறைவேற்றப்பட்டது. கணக்கு வழக்கே கிடையாது. எது கேட்டாலும் அவங்களுக்கு கிடச்சிச்சு. ட்ரக்ஸு, உமன்ஸு எது கேட்டாலும் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா இன்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அங்கே நடந்ததெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் கூட சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க. கூவத்தூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அதெல்லாமே உண்மை தான். அதையும் தாண்டி வெளி உலகத்தில் சொன்னால் யாருமே நம்ப முடியாத விஷயங்கள்லாம் கூவத்தூரில் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. அப்படி ஒரு கருத்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை எடுத்து விட்றாரு. டோட்டலாக சினிமா திரையுலகம் உட்பட தமிழகமே அதிர்ந்து போகிற அளவுக்கு ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து நடிகை திரிஷா அவர்கள் வேணும்னு சொல்லி திரு வெங்கடாஜலம் அவர்கள் அண்ணன் கேட்டார். யாருமே ஒத்துக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. என்ன சொன்னாங்க, சரி ஓகே அரேஞ்ச் பண்ணுறான்ட்டாங்க. யார் யார் என்னென்ன வேணுமோ எல்லாருமே கேட்டாங்க. ஒரு நடிகைகள், சினிமா நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா நாடக நடிகைகள்லேருந்து சினிமா நடிகைகள் வரைக்கும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தது திரு கருணாஸ் அவர்கள் தான் பண்ணி கொடுத்தாரு. 25 லட்ச ரூபா கொடுத்து திரிஷாவை எங்கள் அண்ணன் வெங்கடாஜலத்துக்கோசரம் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணி முடிச்சுட்டு பேட்டியை முடிச்சுக்கிறாரு. பேட்டி உடனே பயங்கர வைரல் ஆகுது. எதிர்பார்க்காத அளவுக்கு வைரல் ஆகுது. வைரலான உடனே முதல் எதிர்கருத்து அப்படிங்கிறது யார் கொடுக்குறாங்கன்னா, இயக்குனர் மற்றும் நடிகர் சேரன்.
தவமாய் தவம் இருந்து, ஆட்டோகிராஃப் இந்த படத்தெல்லாம் நடிச்ச சேரன் அண்ணா அவர் என்ன பண்றாரு, ஒரு முதல் கருத்து அவர் தான் பதிவு பண்றாரு. எப்படி நீங்க இந்த மாரி சினிமா துறையை சேர்ந்த ஒரு பிரபலத்த தப்பா பேசலாம்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல். நீங்க ஏன் இந்த மாரி பேசுறீங்க? அவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்க வாய்க்கு வந்த மாரி பேசுவீங்களா? இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச நடிகர் இந்த மாரி பண்ணாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க ஏன் இந்த மாரி தப்பு தப்பா பேசுறீங்க? ஒரு பெண்ணுக்கு மதிப்பு குடுக்க கத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாரி அனைத்து சங்கங்களுக்குமே ஒரு தாய் கழகம், ஒரு தாய் சங்கம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா பெப்சி. பெப்சி என்ன பண்றாங்க, நீங்க வந்து இந்த மாரி சொன்னது ரொம்ப ரொம்ப தவறான செயல். நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க எப்படி இந்த மாரி பேசலாம்? நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ சட்ட ஆலோசகர்களுடைய சட்ட ஆலோசக சட்ட ஆலோசகர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க நாங்க கோர்ட்ல போய் நாங்க கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து பதிவு பண்றாங்க. நடிகை திரிஷா என்ன பண்றாங்க, நீங்க இந்த மாரி சொல்லியிருக்க கூடாது. என்ன பத்தி அவதூறு பரப்புறதுல உங்களுக்கு என்ன இதுல கிடைக்க போகுது? அப்படின்னு சொல்லி அவிங்க ஒரு கருத்து பண்ணிட்டு, நான் கருத்து பதிவிட்டுட்டு, நானும் சட்ட ஆலோசகர்களோட உதவியோட நான் சட்டத்த நாடலாம்ன்னு இருக்கிறேன்னு சொல்லி அவிங்க ஒரு கருத்து சொல்றாங்க. சொன்ன உடனே நடிகர் திரைப்பட சங்கமும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி சேரன் அவர்களும் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறாரு. ஒரு கருத்து பதிவிடுறாரு. இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது, யாரு திரிஷாவ கூட்டு வந்தாங்க 25,00,000 குடுத்துன்னு சொல்லி ஒரு பேட்டி குடுத்தாரோ, அதே ஏவி ராஜு ஒரு காணொளி பதிவு பண்றாரு. இந்த மாரி நான் பேசுனது தவறு தான். நான் அந்த மாரி சொல்லவே கிடையாது. நான் அப்படி சொன்னது உங்க மனச புண்பட்டு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லவே இல்லங்கிறாரு. அந்த கருத்த நான் சொல்லவே இல்ல. அப்படி ஒரு வீடியோ நான் எங்கேயுமே பிரஸ் மீட்டே குடுக்கலங்கிறாரு. சொல்லிட்டு, நான் சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது எடிட்டிங் பண்ணி குடுத்தது உங்களுக்கு மனசு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்லாத கருத்த யாரோ எடிட்டிங் பண்ணி உங்ககிட்ட காமிச்சுட்டாங்க. அது உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா, சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் ஒரு கருத்து பதிவு பண்றாரு. இந்த விஷயம் அவர் மன்னிப்பு கேட்கறதுக்குள்ளாடி பயங்கர வைரல் ஆயிருது. பயங்கர வைரல் ஆயிருது. இந்த ஒரு கருத்த பார்த்த உடனே ஏகப்பட்ட பேரு சமூக வலைதளங்கள்ல கொதிக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, திரு விஜய் அண்ணாவுக்கு ஈக்குவலான ஒரு படத்துல நடிக்கிறாங்க. ஹீரோயின் கதாபாத்திரமா நடிக்கிறாங்க திரிஷா அவர்கள். நம்மளுக்கு தெரிஞ்சு லியோ அந்த படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. நெறைய படத்துல நடிச்சிருக்காங்க. கில்லி படத்துல இருந்து, குருவியில இருந்து எத்தனையோ படங்கள் நடிச்சுட்டாங்க. இப்ப விஜய் அண்ணாவுக்கு ஒரு 250,00,00,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு படத்துல ஒரு வீடியோல சொல்றாரு. ரூ. 250,00,00,000 சம்பளத்த விட்டுட்டு நான் வரேன். நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு விஜய் அண்ணா சொல்றாரு. ஸோ, அவருக்கு 250,00,00,000 குடுக்குறாங்கன்னா, விஜய் அண்ணாக்கு ரூ. 250,00,00,000 சம்பளம் குடுக்குறாங்கன்னா, அதுல பாதி ரூ. 125,00,00,000 குடுப்பா 100,00,00,000 இருக்கட்டும். ஹீரோவுக்கு 250,00,00,000 குடுத்தா, ஹீரோயினுக்கு ஒரு 100,00,00,000 கூட குடுக்க மாட்டாங்களா? 100,00,00,000 குடுக்க மாட்டாங்களா? குடுப்பாங்க. சரியா? அப்படி ரூ. 100,00,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகை, ஒரு சாதாரணமா ஒருத்தர மிரட்டுனாங்கன்னு சொல்லி ரூ. 25,00,000 குடுத்து நாங்க அந்த நடிகைய கூட்டிட்டு வந்தோம்ன்னு சொன்னா, இது ஏதோ நம்புற மாரி இருக்குதா? பொய்யி, பொய்யி, பொய்யி அப்படிதான் தோணும். இப்ப நாங்க திரிஷா அவர்கள் ஒரு படத்துக்கு ரூ. 100,00,00,000 சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து நாங்க திரிஷா அவர்களுக்கு ரூ. 50,00,00,000 குடுத்து எங்க கூட கூட்டு வந்து கோவத்தூர் ரெசார்ட்ல வச்சிருந்தோம். அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒருவேள இருக்குமோ? அவங்க 100,00,00,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க 50,00,00,000 குடுத்து கூப்பிடுறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஒரு யோசிச்சு பார்க்கறதுக்கு. அவங்க ரூ. 100,00,00,000 சம்பளம் வாங்குறவங்க. ரூ. 100,00,00,000ல 10%னாலே எவ்வளோ வருது? 100,00,00,000ல 1%னாலே ரூ. 1,00,00,000. 100க்கு 1%னாலே ரூ. 1,00,00,000. கால் ப ஒரு ப 0.25% தான் இந்த 25,00,000. இத குடுத்து நாங்க திரிஷாவ கூட்டு வந்தோம்னு சொல்லி இவங்க சொல்றது எந்த விதத்துல நம்புற மாரி இருக்குது? கிடையாது. இன்னொன்னு அவங்க யார பத்தி தப்பா பேசிக்கிறாங்கன்னா, சினிமா துறை. இந்த கட்சிய திமுகலருந்து பிரிச்சு வந்த உடனே ஆரம்பிச்ச திரு எம்ஜிஆர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த சினிமா துறைய சேர்ந்த ஒரு பெண்ண பத்தி தப்பா பேசுறாங்களோ, அதே சினிமா துறைய சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர் ஐயா. எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறமேட்டு இந்த கட்சிய கட்டி காப்பாத்தி, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்த உருவாக்கி குடுத்த ஒரு இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா, இதே சினிமா துறையில இருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இவங்க தாய் வீடு, இவங்க அப்பா எம்ஜிஆர் மாரியும், இவங்க கட்சி தலைவி இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மாவும், இவங்கலாம் எங்கேருந்து வந்தாங்க? சினிமா துறையில இருந்து. அவங்களுடைய அம்மா வூட்ட இவங்க தப்பா பேசுற மாரி தான் அர்த்தம். இவங்க பாட்டி வூட்ட தப்பா பேசுற மாரி தான் அர்த்தம். இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு ஆளானுச்சு. இவங்க இந்த பேசுன ஒரு விஷயம் அப்படிங்கிறது. மிகப்பெரிய வைரல் ஆனுச்சு. இந்த மாரி திரிஷாவுக்கு 25,00,000 குடுத்து கூட்டிட்டு வந்தாங்களாம். ஏவி வெங்கடாஜலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய அளவுல ஒரு வைரலா பேசப்பட்டுச்சு. சில மாதங்கள் ஓட ஓட, ஆண்டுகள் ஓட ஓட இந்த விஷயம் அப்படியே நெறைய பேர் மறந்துட்டாங்க. இது நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா,
இந்த மாரி விஷயம் நடந்திருக்குது. நம்ம இந்த கருத்து பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்கோசரம் தான் இந்த கருத்த நம்ம பதிவு பண்றோம். இவ்வளோ நேரம் கேட்ட அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி.